பிரைஸ்தெல்லாம் நம்மை காத்துக்கொள்வது எப்படி? நம்மளை காத்துக்கொள்ளணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசலை பெருக்கி எல்லாம் பார்த்து ஒவ்வொரு ரூமாக பெருக்கி சுத்தம் செஞ்சு குப்பையை அள்ளி டஸ்ட்பினில் போடுறோம். இதே மாதிரி தாங்க வீட்டை நம்ம சுத்தமாக எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளால் சுத்தமாக வச்சுக்க முடியும். எப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வசனத்தை நம்ம டெய்லி படிக்கும்போது கர்த்தர் நமக்குள் வசனம் நம்மளை ஆட்கொள்ளும். டெய்லி நம்ம ஆண்டவருக்கு இந்த வசனத்துக்கு ஒப்புக்கொண்டு டெய்லி நம்ம வசனம் படிக்க இந்த வசனம் நம்மளுக்கு ஆட்கொண்டு உள்ள இதயத்தில் போய் நிரம்பி ஒவ்வொரு அழுக்குகளையும் எடுத்து வெளியே போடும். அப்படி நம்ம வசனம் படிக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம பரிசுத்தம் நம்ம ஆக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். வசனங்களால் நம்மளை நிரப்பும் போது நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். கண்கள் பரிசுத்தம், நாவுகள் பரிசுத்தம், சிந்தைகள் பரிசுத்தம், இது எல்லாமே நம்ம ஆண்டவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதுவும் பரிசுத்தமாக்கி தருவார். அதே போல வசனம் படிக்கும்போது முழுமையா நம்மளை சுத்திகரித்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ற அளவுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தையும் தந்து நடத்துவார். ஆமேன். வாலிபன் தன்னை எதனால் சுத்தம் செய்வான்? மூடைய வசனத்தினாலே தானே. ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டெய்லி நம்ம பைபிள் வாசிப்போம். பைபிள் இல்லாதவங்க பக்கத்தில் மிஷினரி இருந்தால் வாங்கி பைபிள் வாசிங்க. பைபிளில் உள்ள மகிமை, அதிசயம், அற்புதம் இந்த பைபிளில் இருக்குது. படிக்கத்தான், வாசிக்கத்தான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அறியாததையும் அறிய முடியும். கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவார். ஆமேன்.